Hallo Leute, guten Morgen, guten Tag, guten Abend, herzlich willkommen. Herzlich willkommen bedeutet welcome back. Heartful welcome. இதயம் கனிந்த உங்களை வரவேற்கிறேன். வாங்க வாங்கன்னு. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம இன்ட்ரோடக்ஷன் படிச்சோம். Sich vorstellen. Wir haben sich vorstellen gelernt. Wir machen eine Übung. நம்ம இப்போ ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். Woher kommen Sie? முன்னாடி வீடியோல பார்த்தோம் இல்லையா? Woher kommen Sie? எங்க இருந்து வரீங்க? Lesen Sie, இத படிங்க பாப்போம். Lesen Sie und hören Sie. Lesen bedeutet படிக்கிறது, to read. Hören bedeutet கேட்கிறது, to listen. Lesen Sie und hören Sie. இந்த Sie வந்து ஏற்கனவே நம்ம இங்க யூஸ் பண்ணோமா? Sie அப்படின்னா நீங்க. ஸோ படிங்க, கேளுங்க. Ordnen Sie die Antworten zu. Ordnen Sie die Antworten zu. Zu ordnen அப்படிங்கிறது verb. கவலையே கிடையாது. கிராமர் பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். சரி, ஆடியோ ப்ளே பண்ணலாமா? Fear A. Woher kommen Sie, Frau Lang? Ich komme aus Deutschland. Welche Sprachen sprechen Sie? Ich spreche Spanisch, Englisch und Deutsch. Wo wohnen Sie? Ich wohne in Frankfurt. சரி, haben Sie das gehört? கேட்டிங்களா? இன்னொரு தடவை ப்ளே பண்றேன். இதுல எதுக்கு எது ஆன்சர்? ஓகே, wir müssen die Antworten zuordnen. என்ன கேள்வி? இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? Lesen Sie und hören Sie. படிங்க. ஒரு தடவை படிக்கலாமா? Woher kommen Sie, Frau Lang? Frau அப்படிங்கிறது ஃபீமேலுக்கு சொல்றோம் அப்படின்னு போன வீடியோல பார்த்தோமா, போன கிளாஸ்ல. Welche Sprachen sprechen Sie? Sprechen அப்படின்னா பேசுறதுன்னு சொன்னேன். ஸோ welche Sprachen sprechen Sie? எந்த மொழிகள் நீங்க பேசுறீங்க? மூணாவது, wo wohnen Sie? எங்க தங்கி இருக்கீங்க? ஆன்சர்ஸ் பாருங்க. antwortet. Ich spreche Spanisch, English und Deutsch. நான் வந்து இங்கிலீஷ், ஸ்பானிஷ், டாய்ஷ் படிப்பேன், பேசுவேன். Ich komme, நம்ம வெர்பெல்லாம் பார்ப்போம். spreche, ich komme aus Deutschland, ich wohne in Frankfurt. Woher kommen Sie? Welche Sprache sprechen Sie? Wo wohnen Sie? இன்னொரு தடவை நான் ஆடியோ ப்ளே பண்றேன். Wir hören das noch einmal. Noch einmal na இன்னொரு தடவை. Wir hören das noch einmal. Woher kommen Sie, Frau Lang? Ich komme aus Deutschland. Welche Sprachen sprechen Sie? Ich spreche Spanisch, Englisch und Deutsch. Wo wohnen Sie? Ich wohne in Frankfurt. Okay, gut. So was ist die Antwort 1? ஒன்னுக்கு என்ன ஆன்சர்? 1 ist, சொல்லுங்க. Woher kommen Sie, Frau Lang? Ich komme aus Deutschland. நான் டாய்ச்லேருந்து வரேன். ஆன்சர் இன்னொரு க்ளூ என்ன? காமன். ஸோ காமன்னால இங்கேயுமே காமன் இருக்கு. Welche Sprachen sprechen Sie? Ich spreche Spanisch, English und Deutsch. Wo wohnen Sie? Ich wohne in Frankfurt. Richtig? Okay, gut. Wir machen weiter. தொடர்ந்து பார்க்கலாம். Variieren Sie den Dialog. Variieren Sie den Dialog. Wie heißt du? Ich heiße, நம்ம பார்த்தோம் இல்லையா? Woher kommst du? Aus Frankfurt. Und wo wohnst du? In Zürich. இப்போ இதுல என்ன வித்தியாசம் வருது? கண்டுபிடிங்க பாப்போம். இந்த Z எல்லாமே டூவா மாறிடுச்சு. கரெக்டா சொல்லிட்டீங்க, சூப்பர். யார் கரெக்டா சொன்னது? நீங்களே வந்து உங்களை தட்டிக்கோங்க. இந்த Z எல்லாமே இப்ப டூவா மாறிடுச்சு. வி ஹைஸ் டூ, வி ஹைஸ் டூ. ஆனா முன்னாடி என்ன பார்த்தோம்? வி ஹைசன் ஜி அப்படின்னு பார்த்தோமா? வி ஹைசன் ஜி அப்படிங்கிறது வி ஹைஸ் டூவா மாறிடுச்சு.
woher comes do, woher common z னு பார்த்தோம். common z cons தான் மாறிடுச்சு, wonen வந்து wons தான் மாறிடுச்சு. ஸோ என்ன படிக்கிறோம், இந்த do வரும்போது இந்த verb வந்து மாறிடுது. இதுக்கு பேர் தான் கான்ஜுகேஷன். இதை நம்ம பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், இந்த வீடியோவில் வேண்டாம். இப்போதைக்கு இதை மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டு வேரியேஷனும் படிக்க சொல்கிறாங்க. பிட் ஐ வேரியரன் ஜி இன் டியலாக வி ஹைசன் ஜி வி ஹைஸ் do. woher common z, woher comes do. wo wonen z, wo wons do. Richtig? ஒரு தடவை எழுதிடுவோமா? நோட்டில் எழுதுங்க எல்லாருமே. நோட் எடுங்க, நோட் எடுத்து எழுதுங்க. நான் கவனிச்சுட்டே இருக்கேன். ஓ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வி ஹைசன் ஜி. இந்த எஸ்ஸுக்காக நான் என்ன பண்ணுறேன், போன இதுலேருந்தே காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? bitte schreiben Sie, wie heißen Sie, wie heißt du, wie heißt du. Richtig? Haben Sie das verstanden? இது புரிஞ்சுதா? இந்த ஹைசன் அப்படிங்கிற en என்ன ஆகுது, ரெட் இங்க எடுத்துட்டு இங்க டி வந்து அட்டாச் ஆயிடுது. வி ஹைசன் ஜி வி ஹைஸ் டு. உங்கள் பெயர் என்ன, ஓம் பெயர் என்ன? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதா? வி ஹைசன் ஜி வி ஹைஸ் டு. அதனால பேசும்போது ஃபார்மல் இது வந்து ஃபார்மல், இது இன்ஃபார்மல். ஃபார்மல் ஜெர்மன் கத்துக்கோங்க, இன்ஃபார்மல் ஜெர்மன் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக கற்றுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமில் போய் நீங்கள் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஃபார்மலில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது, அது என்னங்கிறது நான் போக போக சொல்கிறேன். ஃபார்முலா பழகினீங்கன்னா உங்களுக்கு மார்க் கட் ஆகிறது ரொம்ப மினிமமாக கட் ஆகும். ஏன்னா உங்களை மீறி நீங்கள் ஃபார்மலாக கரெக்டாக பேசுவீங்க. அது என்ன ட்ரிக் அப்படிங்கிறது கவனிச்சுட்டே இருங்க, நாம் பேசுவோம். ஸோ வி ஹைசன் ஜி வி ஹைஸ் டு. உங்களை என்னவென்று அழைப்பார்கள், உன்னை என்னவென்று அழைப்பார்கள். அடுத்தது woher common z, woher comes du, woher common z, woher comes du. Okay? Haben Sie das verstanden? Leute, bitte schreiben Sie im Kommentare, haben Sie das verstanden? Okay? Gut. Next. Dritter Dialog. Wo wohnst du? Wo wohnen Sie? Wo wohnst du? Wo wohnen Sie? Wo wohnst du? Wo wohnen Sie? Wo wohnst du? So hier, es ist im Rot und ST ist im Grün. Wohnen im Rot und ST im Grün. Rot, Grün. Haben Sie das verstanden? Alle? Alle haben Sie das verstanden? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரியலனா bitte schreiben Sie im Kommentare. Comments அதுக்கு தான் இருக்கு, அதுல கேளுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் திரும்பி. Okay, good. Okay, so das war für heute. இதை திரும்பி practice பண்ணுங்க. இன்னொரு வீக் இருக்கு, ஸ்லோவா நம்ம படிக்கலாம். Wir lernen Deutsch. Bis next Samstag. Samstag bedeutet Saturday, சனிக்கிழமை. Bis Samstag, auf Wiedersehen, tschüss. அதுக்கு முன்னாடி was ist die Hausaufgabe? Hausaufgabe. Hausaufgabeனா என்ன? Homework. Hausaufgabe. Die Hausaufgabe. Homework என்ன? Homework நீங்க உங்களை பத்தி கமெண்ட்ல schreiben. Sie müssen
sich vorstellen, kurze sich vorstellen schreiben. Sie müssen im Kommentare schreiben. நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல உங்களை பத்தி ஒரு 4 வரிகள் எழுதுங்க. Wir treffen uns wir treffen uns next Samstag. Okay? Okay, Leute? Okay. Haben Sie das verstanden? Okay, gut dann. So, wir treffen uns next Samstag. Bis next Samstag. Auf Wiedersehen. Tschüss.